Hello friends, welcome to Tamil Dheena Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சூப்பரான மேங்கோ கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். இது நீங்க உங்க வீட்டோட எந்த ஒரு ஸ்பெஷல் ஒகேஷனுக்கு வேணாலும் செஞ்சுக்கலாம். பர்த்டே, ஆனிவர்சரி அந்த மாதிரி. நம்ம சேனல்ல ரொம்ப நாள் முன்னாடி Black Forest கேக் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருசா கேக் ரெசிபி எதுவும் பண்ணல. ஸோ நான் பாப்பாவோட பர்த்டேக்கு பண்ணுற கேக்கை அப்லோட் பண்ணணும்னு நினச்சேன். கொஞ்சம் பிஸி ஷெடியூலால் பண்ண முடியல. அதனால் நான் எங்கள் ஆனிவர்சரிக்கு பண்ண கேக் ரெசிபியை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் முட்டை சேர்த்து செஞ்சுருக்கேன். உங்களுக்கு முட்டை வேணாம்னு நினச்சிங்கன்னா முட்டை இல்லாமையும் செய்யலாம். ஸோ இதுக்காக நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். முட்டையோட மஞ்சள் கருவையும் வெள்ளைக்கருவையும் தனியாக பிரிச்சிடணும். முட்டையோட வெள்ளைக்கருவில் கொஞ்சம் கூட மஞ்சள் கரு கலக்கக்கூடாது. ஒருவேளை அந்த மாதிரி கலந்துருச்சுன்னா நீங்கள் அதை எடுத்துகிட்டு புதுசாக வேறு யூஸ் பண்ணுங்கள். 3 முட்டையோட வெள்ளைக்கரு இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரையை சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3/4 கப் அளவு சர்க்கரை வச்சுருக்கேன். இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்து இந்த முட்டையோட வெள்ளைக்கருவை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா முட்டையோட மஞ்சள் கருவை கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்து அதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மேங்கோ எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி மேங்கோ கேக் பண்ண போகிறதால மேங்கோ எசன்ஸ் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை ரொம்ப ப்ளெயினாக வெண்ணிலா கேக்காகவும் செஞ்சுக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து இப்போ இதை இந்த முட்டையோட வெள்ளைக்கருவில் சேர்த்து கலந்துக்கோங்க. இது வந்து முட்டையோட வெள்ளைக்கருவும் இந்த மஞ்சள் கருவும் நல்லா ஒன்றா சேர்ற வரைக்கும் லேசாக பீட் பண்ணிக்கலாம். இப்போது இதுலேருந்து ஒரு 4 ஸ்பூன் அளவு கொஞ்சமாக போர்ஷன் எடுத்து இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை இதில் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதில் 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இதில் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே போட தேவையில்லை. நமக்கு வந்து முட்டை போட்டிருக்கிறதாலேயே சாஃப்ட்னஸ் வந்துடும். சளிச்சு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவை நல்லா கலந்துக்கலாம். ஓவராக மிக்ஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப ஓவராக மிக்ஸ் பண்ணிட்டா கேக் சாஃப்டாக இருக்காது, கொஞ்சம் ஹார்டாயிரும். ஸோ பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதை நம்ம ஒரு கேக் டீனில் மாற்றிக்கலாம். நான் வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் எண்ணெயில் வெண்ணெய் தடவிட்டு லேசாக மாவை டஸ்ட் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இதை 170 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 30 மினிட்ஸ் பேக் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம அவன் இல்லாமையும் செய்யலாம். அவன் இல்லாமல் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் உப்பு கொட்டிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒயர் ராக் வச்சு அதுக்கு மேலே இந்த கேக் டீன் வச்சு ஒரு 30-35 நிமிஷம் பேக் பண்ணிக்கோங்க. கேக் ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு 1 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் சேர்த்துருக்கேன். இப்போ பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணும்போது இங்கே டெம்பரேச்சர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதால நான் வந்து கீழே ஐஸ் வச்சுருக்கேன். எப்போவுமே நீங்கள் எந்த பீட் பண்ண போகிறீங்களோ அந்த பாத்திரத்தை கூல் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லாட்டி கீழே இந்த மாதிரி ஐஸ் வச்சு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கொஞ்சம் பீட் பண்ணியாச்சு. இப்போது ஐசிங் சுகர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் நான் கொஞ்சமாக மேங்கோ எசன்ஸ் சேர்க்க போகிறேன்.
எல்லோ ஃபுட் கலர் சேர்த்து இன்னும் கொஞ்சம் பீட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம கேக்குக்கான ஐசிங் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் விப் பண்ணியிருக்க க்ரீம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். பாருங்கள், கீழே விழாமல் இருக்குது. இந்த மாதிரி வந்த பிறகு பர்ஃபெக்டாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் ரொம்ப ஓவராக விப் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நார்மல் ஆகிடும். கேக்கும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு மேலே சுகர் சிரப் சேர்த்துக்கலாம் லேஸாக. இப்போ ஒரு லேயர் நம்மளோட க்ரீம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பீசஸ் இங்கே வச்சுக்கலாம். நான் வந்து மாம்பழத்தை பியூரி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை இப்போ சேர்த்துக்கிறேன். அடுத்த லேயர் வைக்கலாம். ஸோ இதுக்கு மேலே சுகர் சிரப் சேர்த்துக்கலாம் லேஸாக. இப்போ கேக்கு ஃபுல்லாகவே இந்த க்ரீமால் கவர் பண்ணிடலாம். இது வந்து பார்க்க கொஞ்சம் மெஸியாக தான் இருக்கும். என்கிட்ட பர்ஃபெக்டான டூல்ஸ் எதுவும் இல்லை. நான் நார்மலாக வீட்டில் இருக்க பொருள் வச்சே செய்கிறேன். ஓகே, கேக் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா திரும்பவும் நம்ம ஃப்ரெஷ்ஷான மாம்பழத்தோட பியூரி சேர்த்துக்கலாம். இது எல்லா சைடும் போகிற அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கேக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக டெக்கரேட் பண்ணிக்கலாம் விப்பிங் க்ரீம் வச்சு. அவ்வளோதான், கேக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு சென்டரில் உங்களுக்கு தேவையான மெசேஜ் எழுதிக்கோங்க. இதுக்கு மேலே செர்ரிஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான மேங்கோ கேக் ரெடி ஆயிடுச்சு. இது எங்களோட 3rd ஆனிவர்சரிக்காக செஞ்சது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஸ்பெஷல் ஒகேஷனை இந்த மேங்கோ கேக்கோட செலிப்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.